வெல்கம் டு தி பிஸ்னஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரேடிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி அதோடைய அடக்கவடியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான லாபம் வச்சு விற்கிறது தான் ட்ரேடிங். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுவும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேடிங் பிஸ்னஸில் நஷ்டத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி, லாபம் சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் எப்படி கணிசமான லாபம் சம்பாதிப்பது, இந்த ட்ரேடிங் பிஸ்னஸுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும், எவ்வளோ இடம் தேவைப்படும், இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுவது போன்ற அனைத்து வகையான டிப்ஸுகளும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு பெரிய சிட்டியில் செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இது மாதிரி சிட்டிகள் செய்யணும்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலிடும். இதுவே நடுத்தரமான சிட்டி சிதம்பரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு இருந்தால் போதும். இந்த பிஸ்னஸை நம்ம தாராளமாக செய்யலாம். இது இல்லாமல் தளவாட செலவுகள் தனி. ஸோ இதுக்கான இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 சதுரடிலிருந்து 400 சதுர இடம் இருந்தாலே போதுமானது. ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கே தான் ஃபுல்லாக அடிப்போம். இந்த பைப்புகளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் சொல்வதற்கு ராக்கே தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் அதிக ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படாது. அண்ட் கடையோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பைப்புகளை 20 அடிக்கு மிகாமல் 20 அடிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம பைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த ராக்கையில் உள்ளே சொருகி வைக்க முடியும். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 400 சதுரம் இருந்தால் போதுமானது. அண்ட் பார்த்தீங்கன்னா லேபர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆளே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு கூட ஒரு ஆளோ இல்லை 2 ஆள் சேர்த்துக்கலாம். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஆளுமே தேவையில்லை. ஸோ இந்த பிஸ்னஸோட முறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 3 குவாலிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 304 ஒரு குவாலிட்டி இருக்குது, ரெண்டாவது 202, மூணாவது 316 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப்பான குவாலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை. 304 அண்ட் 202 இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கத்தில் உள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் வாங்குற குவாலிட்டி. இதில் 202 பார்த்தீங்கன்னா அதில் நிக்கல் பர்சன்டேஜ் அந்த பைப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால அது இரண்டாவது தரமாக பிரிக்கிறாங்க. 304 பார்த்தீங்கன்னா அதில் நிக்கல் தரம் கொஞ்சம் 202 விட அதிகமாக இருக்குங்கிறதுனால அதை முதல் தரமாக பிரிக்கிறாங்க. இந்த 304 குவாலிட்டிக்கும் 202 குவாலிட்டிக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோவுக்கு 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் பார்த்தீங்கன்னா விலை வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ரேட்டு இப்போ 304 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 310 ரூபா அப்படின்னா 202 பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு 210 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 100 ரூபா கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் உள்ள நிக்கல் பர்சன்டேஜ் தான். 304 நிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருக்கவோ சீக்கிரமே டேமேஜ் ஆகவோ இது மாதிரி ஆகாது. 202 பார்த்தீங்கன்னா நிக்கல் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கருக்கவும் செய்யலாம். ஸோ அதனால தான் கன்சியூமர்ஸ் விரும்பும்போது மேக்ஸிமம் 304 தான் விரும்புவாங்க. ஸோ 304 தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், அது அதிகமாக மூவிங் ஆகும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டத்தில் 80% பார்த்தீங்கன்னா 304 தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் 202 பார்த்தீங்கன்னா 20% வாங்கினா போதுமானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு பொதுவாக அதாவது ஸ்டேர் கேஸ் போகிறாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரும்பாலான ஸ்டேர் கேஸ், அதாவது ஒரு வீடு கட்டாங்கன்னா ஒரு 10 வீடு கட்டான்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 9 வீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் தான் போகிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ச்சு பைப்பு, 1.5 பைப்பு, இந்த 3/4 பைப்புங்கிறத அந்த 304 பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் பைப்பை வாங்கி அதை ஸ்டேர் கேஸை ரெடி பண்ணி போடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேட், ரெண்டாவது கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் டிசைன் பண்ணி போடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 304 பைப்பு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பில்டிங் கட்டி விற்கிறாங்க. அண்டு கவர்மெண்ட் அந்த பூங்காலாம், பார்க் பூங்காலாம் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் பைப்பு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட், நடைமடை, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா 202 இரண்டாம் தர குவாலிட்டி கான்ட்ராக்டுக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு 202 போகும். அண்ட் ஒரு சில வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர குவாலிட்டி, பணம் பற்றாக்குறையில் இரண்டாம் குவாலிட்டி வாங்கி போட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 202 கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன 304 பைப், அதாவது 310 ரூபா ஒரு கிலோ சொன்னேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் பிஃபோர், லாக்டவுன்ஸ், கொரோனா செகண்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி அது 230 ரூபா 220 இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 80 ரூபா வரை மட்டும் ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் அன்ஸ்டேபிள் தான். ஸோ ஏறும், அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் இறங்கும் போது அடிபடாமல் மட்டும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். நான் இங்கே கொடுக்குற ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது என்ன ரேட் இருக்கோ அதை நீங்கள் தான் மார்க்கெட்டை விசாரிச்சுக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் லாபம் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
என்னடா அது நம்ம இரும்பு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டீல் பிஸ்னஸோ இல்லை ஒரு சிமெண்ட்டோ எதோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ லாபம் இருக்காது. ஸ்டீலில் வந்து நீங்கள் ஒரு டன் கம்பி விலை போட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 சம்பாதிக்கலாம். அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கையில் இதில் வந்து நம்ம ஒரு கிலோக்கு 20 ரூபா டு 30 ரூபா கிடைக்குதுன்னா இது பெரிய லாபமாச்சு நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். பட் இதில் வந்து அடிமானம் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. உதாரணத்துக்கு ஸ்டீல் வந்து ஒரு டன் அசால்ட்டாக வீட்டுக்கு கட்டுற கம்பி வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி வாங்க மாட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ டு 60 கிலோ 30 கிலோ, ஒரு கேட்டுக்கு எடுத்தால் ஒரு 150 டு 200 கிலோ. ஸோ இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அதாவது வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால தான் இதில் லாபம் வந்து 20 ரூபா டு 30 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ரொம்ப கூட. இப்போ ஸ்டீல் வந்து இன்னைக்கு கம்பி 60 ரூபா விற்கும் போது இது 300 ரூபா. ஸோ அதோட 5 மடங்கு ரேட்டு கூட இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் 20 ரூபா டு 30 ரூபா வரைக்கும் இதில் லாபம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேடிங்கில் வந்து நம்ம பைப்புகள் அதாவது மெயின் ஐட்டம் விற்கிறத விட சைடு ஐட்டம் தான் செம்ம காசு நம்ம கொட்டும். உதாரணத்துக்கு நான் இந்த படத்தில் பார்த்துருக்கேன் நிறைய டிசைன்ஸு, பெண்டு, போஸ்ட்டு, பெண்டு, டம்மி, வாசர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக ஐட்டம் இருக்குது. ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், தடுமாறும். ஒரு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் உள்ள சில்லற ஐட்டங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். பேஸ் கேப்பு, போஸ்டிக்கு, வாசரு, குப்பி வாசர் நிறையா வரும். இதுதான் நமக்கு வந்து பயங்கரமாக காசு அள்ளி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 20,000 பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் பைப்பே ஒரு 15,000 டு 16,000 வாங்கிடுவாங்க. அதில் நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1500 நின்றாலும் அதுக்கப்புறம் அவங்க ஃபிட்டிங்ஸ் அது வந்து ஒரு 3000 4,000 வாங்கும்போது அதுலேயும் நமக்கு தனியாக ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிடும். ஃபிட்டிங் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பயங்கரமான நமக்கு லாபம் இருக்குது. ஸோ பைப்புகளை முழுசாக விற்கிறத விட ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக. உதாரணத்துக்கு அந்த பால்லாம் போடுவாங்க லைனில், அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா 13 ரூபா வாங்கி 20 ரூபா விற்பாங்க. ஒரு நாளைக்கு 100 பால் விற்றாவே அது வந்து 800 ரூபா நமக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிட்டிங்ஸில் ஒரு பயங்கரமான கொள்ளை லாபம் கொண்ட தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேடிங். அதனால தான் பைப்பு வந்து 20 ரூபா டு 30 ரூபாய்க்கு லாபம் தள்ளிட்டு ஃபிட்டிங்ஸ்ட்டு எல்லாம் கால் பார்த்துருவாங்க. நீங்கள் ஃபிட்டிங்ஸை மட்டும் முழுசாக கற்று வச்சுக்கிறது இல்லாமல் எல்லா ஃபிட்டிங்ஸும் உங்கள் கடையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மாதம் வந்து ஏதாவது ஒரு கடையில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஏரியாவில் என்ன ரேட் இருக்குது, என்ன மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்வே எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறது நல்லதுங்க.